Hi hello guys, welcome back to my new video. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ரம்ஜான் கைஸ். இது ரிலேட்டட் விஷயஸாக எடுத்துங்க. ஏன்னா மேபி நீங்கள் ரம்ஜான் கழிச்சு ஒரு 10 நாள் கழிச்சு vlog நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி ரம்ஜான், எல்லாம் ஜாலியாக வீட்டில் எல்லாம் கொண்டாடுங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு தொழுகு போயிடுவோம் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ரம்ஜானில் இங்கே போய் பிரியாணிலாம் நம்ம சமைச்சிட்டு ஜாலியாக சாப்பிட்டு ஃபன் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே vlog பார்க்க போகிறீங்க. மேபி அடுத்த இந்த vlog ஃபுல்லாமே சபரி தான் vlog பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் போயிடுவேன், தொழுகு போயிடுவேன், இவங்க தான் எல்லாமே செஞ்சுட்டு இருப்பாங்க ரூமில். பார்க்க என்ன செய்கிறாங்கன்ட்டு. நம்ம சேனல் புதுசாக வந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அப்படியே தொழுக போகிறேன், போயிட்டு வந்து அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஹாய் கைஸ், வெல்கம் டு இம்மு vlogs. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி செய்யறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. இப்போ சந்துரு வெங்காயம் வெட்டிட்டு இருக்கிறான். ஃபுல்லாக வெங்காயம் வெட்டுறது எல்லாமே முடிஞ்சு, கொத்தமல்லியெல்லாம் புதினாலாம் உடிச்சாச்சு. இப்போ கோகுல்னா என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு பங்குக்கு குக்கரில் ஏதோ வேக வச்சுருக்காரு. என்னென்ன பண்ணுறீங்க? மட்டன் சூப் செய்கிறாரு. சூப் எதுக்குன்னா, நம்மளுக்கு நல்ல போன் சூப் வேறு பண்ணுறாரு. நல்லி யாருக்குன்னு தெரியல, அதுக்கு ஒரு சண்டை வரும். அது நல்லி யாருக்கும் இல்ல, நல்லி கலைஞ்சு தனித்தனியா போயிடும், யாருக்கும் கிடைக்காது. என்ன சொல்றீங்க? சரி, இப்போ சூப் எதுக்குன்னா நல்லா சாப்பிட்றக்கா நம்ம பிரியாணியை. ஆமாடா, சூப்போட ஆரம்பிக்கிறோம்டா. சூப்போட சுகமாக ஆரம்பிக்கிறோம் பிரியாணியை. நல்லா இருக்கும். சந்துரு தான் செஃப்பு. வெங்காயம் வெட்டுறதுலேயே தெரியும் எப்படி வெட்டிட்டு இருக்கான்னு பாருங்க. சூப்பராக வெட்டிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் பிரியாணி செய்யறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் இந்த வீடியோவில் இம்ரான் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இம்ரான் வந்து தொழுதற்கு போயிருக்கான். எப்படி இருந்தாலும் வரக்கு ஒரு 2 hours ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் வந்த உடனே அதனால நான் வந்து இறங்கிட்டேன் vlog எடுக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா சூப் செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு பிரியாணி செய்யறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிடுவோம் கைஸ். அடுப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடியாக இருக்குது. அடுப்பு வந்து கௌதம்னா யாரோ தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கிட்டு வந்துருக்காங்க. வெங்காயெல்லாம் சூப்பராக இருக்குது. இது மாதிரி செய்ய தெரியுமா? பொரியல் மாதிரி வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொஜ்ஜி ஆட்டனா செய்வாங்களே, அந்த மாதிரி செய்ய தெரியுமா? தெரியாதா? ஃபோன் பண்ணி முட்டை வேக வச்சு தான் பண்ணணும். வேக வச்சு தான் பண்ணுவோம். அது அப்படி தான் தின்னுவான்டா. அப்படியே எடுத்துக்கணும். தின்னுவான், மசாலா இருந்தா தின்றுவான், பச்சையா தின்ன மாட்டான். இல்லை, இப்போ சிக்கன் கிரேவி பண்ணுறோம்ல, எப்படி தாளிப்போம்ல, அதுலேயே அப்படி முட்டை போட்டு தனியாக எடுத்து சொல்ல முடியுமா? புரியுது என்ன சொல்றது கைஸ்? இப்போ என்னாச்சுன்னா, இம்ரான் வந்து சூப்பு ஏதோ குடிக்க மாட்டேன் என்னமோ சொல்லிட்டு இருக்காரு இம்ரானுக்கு. ஆனால் அவனுக்கு முட்டை வேணுமாம்மா கண்டிப்பாக. அதனால முட்டை என்ன பண்ணுறோன்னா, பாயில் பண்ணிட்டு அதை வந்து எக் தொக்கு பண்ணுறோம் கைஸ். முட்டை இல்லை, நான் இது பேக் கேமரா ஆன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இங்கே எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி போட்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சாச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு வேறு தெரியல. பிரெட் அல்வா இப்போ தான் கைஸ் பிரெட் அல்வா செஞ்சு முடித்தோம். செஞ்சு முடிச்சு இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கு பிரெட் அல்வாலாம். கறி கழுவணும், கறியெல்லாம் கழுவிட்டு. இங்கே பாருங்களேன், சிக்கன்லாம் நீட்டாக பீஸ் எல்லாம் போட்டு, சின்ன வெங்காயம். எனக்கு நல்லி தான் கைஸ் பார்க்கும்போது அப்படியே கண்ணு ஊறுது. முட்டை வேக வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ நெக்ஸ்ட்டு பிரியாணி செய்யும்போது கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பை கைஸ். இப்போ ஒரு பிரியாணி செஞ்சுட்டு இருக்கிற கேப்பில் ஒரு நல்ல பசி எடுத்துருச்சு காலைல சோறு சாப்பிடாதனால. அதனால இப்போ என்ன பண்ணுறாருன்னா, கோகுல்லாம் இப்போ எல்லாத்துக்குமே பிரெட் ஆம்லேட் போட்டுட்ருக்காரு. பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பிரெட் ஆம்லேட் பாருங்க அவர் போட்டது. சூப்பராக போட்டுருக்காரு பிரெட் ஆம்லேட்டு.
சந்துரு என்னமோ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. 2 பேர் செஞ்சுட்டு அதான் சூப்பரா இருக்கும் தண்ணியா. உண்மையிலே பிரெட் ஆம்லேட் எல்லாம் நல்லா இருக்குது கைஸ். இப்போ தான் சாப்பிட்டு நீ ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணணும். நீ இம்ரான்ட்டானா பரவாயில்ல, சேர்ந்து எல்லாமே பேசலாம். இப்போ நம்ம பிரியாணி செஞ்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாய். ஹாய் கைஸ். இப்போ என்னன்னா எல்லா சமையல்லாம் கூட்டாக செஞ்சுட்ருக்கோம். இப்போ கோகுல்னா செஞ்ச சூப் வேறு ஸ்மெல்லு நல்லா மூக்கிலே தொலைச்சிட்டு இருக்கு கைஸ். சந்திரி இப்போ தான் வச்சுக்கோங்க. இது கழுவுனா அது பேர் என்ன, வீட்டு இப்போ தான் கழுவுனா கைஸ். வீட்டு பார்க்குறக்கே அழகாக இருக்குது. எனக்கு இது சாப்பிட்ணும் போலே இருக்குது கைஸ். பச்சையா சாப்பிடலாம் தான் வேணாமல் இருக்குது. மச்சா இது இருக்கா மச்சா சொல்லி சாப்பிடலாமா? சாப்பிடு ஒன்றா சாப்பிடு. அசத் தான் ட்ரை பண்ண மாட்டேன். ஆமாம் கைஸ், அர்ஷத் கான் சாப்பிடும். அது அவர் வந்து இந்த கறி சாப்பிட்றாரு. நான் இத்தினோண்டு பீஸ் சாப்பிட போகிறேன். லைட்டாக எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். எல்லாம் உங்களுக்காக தான் பண்ணுறேன். சாரி ஜெட்டியா இருக்கு கைஸ். மாறிட்டு கைஸ் இப்போ எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க சந்துரு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மீட்டெல்லாம் தூக்கி உள்ளே போட போகிறோம். அப்படியே பஃபியாக இருக்குது கைஸ். பஃபியாக மச்சாலே பஃபியாக இருக்குது கைஸ். மீட்டு கைஸ் இப்போ வெளியே சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தொடர்ந்து அதோட ஃப்ரேக்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணிட்டு பிரியாணி சாப்பிடும்போது ஃபுல்லாக சூப் குடிச்சு உட்கார போகிறேன் கைஸ். இப்போ சூப் திறக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. திறக்க போகிறேன். வரமாட்டேங்குது. ஆட அருமணம் கைஸ். மறுமணமாக வீசல் சூப்பராக. கொத்தமல்லி இப்போ வந்து மேலே தூவ போகிறோம். கொத்தமல்லி மச்சான் அது தூடுறோம். கொத்தமல்லி கைஸ் ஆனால் அருமையாக சூப் வந்திருக்கு. கண்ணா கெட்டியாக இருக்குது. இப்போ வந்து கொத்தமல்லி போட போகிறோம். கொத்தமல்லி போட்டால் தான் அந்த வாசனையும் இந்த சூப்போட டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். நான் உண்மையிலே பயங்கரமாக செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள் கேமில் சூப்போட கலர் பார்த்தீங்களா? கரண்டி எடுத்து கலரி காட்டு. அந்த போன் எடுத்து காட்டு. ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படியே பாஸ் பண்ணிட்டா இது பண்ணிட்டா. சரி அது பாஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கைஸ் சூப் ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு. அந்த நல்லி பீஸ் பார்த்தீங்களா, ஒரு நல்லி பீஸ் காமிச்சேன்ல, அந்த நல்லி பீஸ் இப்போயே சாப்பிட்றணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். சூப்பு ஸ்மெல்லு ஆனால் பயங்கரமாக வருது கைஸ். நல்லா காரசாரமாக செஞ்சுருக்காரு. கோகுல்ண்ணா எப்படி செஞ்சீங்க சொல்லுங்கள். நான் எப்படி செஞ்சேன் இப்போ வந்து நான் அவரே டேஸ்ட் பண்ண கொடுத்துருக்கேன். டேஸ்ட் பண்ணா லைட்டாக டேஸ்ட் பண்ணி உப்பு வேண்டாம். உப்பு வேணும் பார்த்து கைஸ். சூப் ஆனால் உண்மையிலே சூப்பராக வந்திருக்கு. சந்துரு டேஸ்ட் பண்ணுறான் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறான். எப்படி மச்சான் இருக்கு? எல்லாம் கரெக்டாக இருக்கா மச்சான்? சொல்லு சூப் எப்படி இருக்கு இப்போ? டேஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. சூப்பர். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் கைஸ். சூப்பில் பெப்பர் போட்டு விட்டு போயிட்டாங்க கைஸ். இப்போ சூப் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாசனை தான் அருமையாக இருக்குது கைஸ். கலந்த கிளாஸ் தான்டா. பயங்கரம் கைஸ். இப்போ எப்படி இந்த சூப் பார்த்தா எப்படி சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம அந்த ரோட்டு கடையில் எல்லா சூப்பு ரெடி பண்ணல கைஸ். அந்த சூப் டேஸ்ட் அப்படியே இருக்குது. நல்லா செஞ்சுருக்காரு. அது இல்லாமல் அந்த நல்லியில் இருக்கிற கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. அது சாப்பிட்ற நீ அவன் தான் ஆசைப்பட்டான். இது வந்து நாங்கள் 4 பேர் 3 பேருமே சாப்பிட போகிறோம். இம்ரானுக்கு இல்லை. இம்ரானுக்கு நீ எதுவுமே கொடுத்து வைக்கல. அதுதான் இன்னைக்கு வந்து அவன் தொழுத போறதுனால ஆனால் கறி எல்லாம் இழுத்தா அப்படியே வருது ஸ்பூனில். அப்படியே வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நல்லா உள்ள சூப்பராக இறங்கி இருக்கிறது நல்லா தெரியுது. நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு தட்டாக உள்ளே இருக்கிற பீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடா இங்கே பாருங்களேன். அப்படியே சூப்பராக வந்துருக்கு. ஐயோ இம்ரான் உனக்கு கொடுத்து வைக்கல. எடுத்து சாப்பிட அப்படியே லைட்டாக சாப்பிட அப்படியே ஃபஸ்ட்டாக கூட அப்போ தட்டிக்கலாம். கொஞ்சமே எடுத்து சாப்பிட பாருங்களேன். நல்லா தொட்டாலே அமுங்கி போகுது கைஸ். இது வந்து எடுக்கவே முடியல. வலிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஸ்பூனில் சாப்பிட போகிறேன் பாருங்க. டீசன்சி எல்லாம் நினச்சிக்காதீங்க. அது வராதனால தான் ஸ்பூனில் சாப்பிட்றேன். வாயில் வச்ச மாதிரியே தெரியல கைஸ். நல்லா அருமையாக இருக்குது. நெய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது கைஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்குள்ளே அந்த சூப் வேறு இறங்கியிருக்கா. பயங்கரம் கைஸ். ஃபைனலாக வந்து உள்ளே இருக்கிறது சாப்பிட்டாச்சு. ஓட்ட தெரியுதா? சூப்பராக செஞ்சாச்சு. இது இப்போ வந்து மேலே இருக்கிற இந்த சிக்கனை வந்து சாப்பிட போகிறேன். பயங்கரமாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னும் என்ன சாங் பிரியாணியா?
ஸ்டார்ட் பண்ணலாம். பிரியாணி வீடியோ வரப்போகுது கைஸ். இந்த இடத்துல ஏதோ ஒயிட் கலரில் இருக்குது கைஸ், அது என்னன்னு தெரியல. மச்சான் அது என்னது இது? அதுவும் அப்படியே கடிச்சா அப்படியே போகுது. சிக்கன்லாம் எங்கள் அம்மா வீட்டில் செய்வாங்க, சாப்பிடும்போது அப்படின்னா மாதிரி கச்சக்குன்னு இருக்கும், கடிக்கவே முடியாது. ஆனால் இதில் நல்லா வெந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பக்கா இதில் 3 விசில் 4 விசில் வந்தாலே போதும். எப்படி சூப்பராக இருக்கு கைஸ். இங்கே ஸ்பைசஸ், இந்தியா கேட் எல்லாமே வச்சுருக்கோம். மிளகா பொடி எல்லாம், உப்பையும் தக்காளி எல்லாமே பக்காவாக வெட்டி வச்சுருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், எண்ணெய் போட்டு கொழுப்பெல்லாம் போட்டிருக்கான் சந்துரு. கொழுப்பு எதுக்குன்னா கரைஞ்சி அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ ஒரு சம்பவம் ஆகி போயிடுச்சு கைஸ். என்ன சம்பவம்னா, இந்த நாங்கள் வாங்கிட்டு வந்த அடுப்பில் இந்த இடத்துல வந்து கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, உள்ளே போட்டு டேப்பெல்லாம் போட்டு சுற்றி ஈரத்துணி வச்சு சுற்றி வச்சுருக்கோம் பிரியாணிக்காக. நிறைய போராட்டம். மச்சா கரண்டியில் இது ஒட்டியிருக்கிறோம், கரண்டியில் ஒட்டியிருக்கிறோம். ஸ்பைசஸ் போட்டாச்சு. மற்ற சென்டருக்கு வரவே மாட்டேங்குது. மச்சான் சூடானதுக்கப்புறம் குத்தி பாடுறா மச்சான், தட்டி பாடுறா, அப்போ உள்ளே இறங்கிடும்ல அது. அது மசாலா போட போட தெரியாது, வர ஐடியா இல்லை. கோக்கெல்லாம் இப்போ எதுவுமே வரல. கோக்கெல்லாம் வேற அப்படியே இருந்து நம்ம மாக் பண்ண முடிச்சுட்டே இருக்காரு. இது வேற இந்த இடத்துல வேற ஒரு வரல இல்லை நான் ஸ்மெல்லு. ஆமாம் ஸ்பைசஸ் ஸ்மெல் நல்லா. ஆமாம் இந்த வயிறு வேறு நான் திருப்பிட போய் அதுக்கிட்டே கரெக்டாக இருக்கிறது இதாகிடுச்சு. இருக்கிறது அப்படியே இருக்கும். ஆனால் இப்போ இங்கே எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம், நீட்டாக இருக்குது. இந்த கேட் இருக்குது, மிளகா, வெங்காயம். கைஸ் ஃபைனலி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வெங்காயமெல்லாம் போட்டு வணக்கினது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வேக வச்ச மீட்டை மட்டும் எடுத்து உள்ளே போட போகிறோம். போட்டால் முடிச்சு. கறி ஆனால் சூப்பராக வெந்திருக்கு இதுலேயே. இப்போ நம்ம பிரியாணியில் போட்டுட்டு அரிசி அந்த பக்கம் ஊற வச்சுருக்கோம். அது ஊறி முடிச்சுன்னா இதை எடுத்து ஊற்றிட்டா எல்லாமே பக்காவாக ரெடி ஆயிடும் கைஸ். நீங்கள் அதுக்கப்புறம் தம் போட்டு அடித்து நாக் அவுட் பண்ண வேண்டியதான். என்னன்னா கோக்கலாம் நாக் அவுட் பண்ணிடலாம்ல? நான் நாக் அவுட் பண்ணிடலாம்ல? அதை போய் போடுறேன். இப்போ கட்ட போகிறோம். கோகல் அப்படிங்க அதை போய் கொட்டுறாங்க. உங்கள் கையால் போடுறேன். நான் மாத்திரம் நான் ஜீ பண்ண போகிறேன். டே ஃபஸ்ட்டு போட்டேன். ஊற்றட்டா சந்திரோ? தண்ணி அளவு என்ன பண்ணுவீங்க? அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கண்ணா அளவு. சரிங்க இப்படி போடுறேன். சரிடா அவ்வளோ லூசு தான். கைஸ் ஒரு வழியாக எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ சந்துரு தம் போட்டு வச்சுருக்கான்னு நினைக்கிறேன், அரிசியெல்லாம் போட்டு. இம்ரான் வேறு வந்துட்டாங்க கைஸ். இப்போ இம்ரான் எங்கேன்னு தெரில, அதான் வந்துட்டான் பாருங்க. விளாக் எடுத்துகிட்டே வரான். நானும் ஒரு விளாக் எடுக்கிறேன், அவனு எடுக்க ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. ஒரு வழியாக வந்துட்டாங்க கைஸ். தொழுது முடிச்சாச்சா? தொழுதெல்லாம் முடிச்சாச்சு. ஒரு வழியாக சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு கேட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க எல்லாம் பண்ணி. கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் தொழுதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு போயிட்டுருக்கேன். என்ன சமைச்சிருக்கானுங்கன்னு தெரில. ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பிரியாணி பண்ணிகிட்ருக்கோம், வாடா டக்குன்னு வந்துட்டு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? முடியல, சரியான டயர்டாக இருக்குது. எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் சூப்பராக ஜாலியாக கொண்டாடுங்க. நானும் இப்போது பசங்களாம் பிரியாணி செஞ்சிட்ருக்காங்க, நான் போய் பார்க்குறேன் எப்படின்ட்டு. ஐயோ சரியான டயர்டாக இருக்குது. இப்போ இன்னும் இவனும் விளாக ஆரம்பிச்சிட்டான். இங்கே பாருங்க, அவன் ஒரு விளாக் எடுத்துகிட்டு இருக்கான். தொழுதெல்லாம் முடிச்சாச்சு. அப்பா பிரியாணி பண்ணீங்களா இல்லையா? இன்னும் கேட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. எல்லாம் பண்ணி கைஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, தெரியுதா? தம் போட்டாங்களாட்டு இருக்கேன். தம்மெல்லாம் போட்டாச்சு. ஓகே, உள்ள போய் கண்டினியூ பண்ணுறேன். என்ன பிரியாணிலாம் முடிஞ்ச எப்படி செஞ்சீங்க? அபரி என்ன செஞ்சீங்க? பிரியாணி விளாக்ல எடுத்து வச்சிங்களா? ஓ எல்லாமே எடுத்து வச்சிருக்கு, பக்காவா இருக்கு விளாக். பேசி வச்சிங்க, சும்மா வீடியோ மட்டும் எடுத்திருக்கியா? பேசி அவனே அரை மணி நேரத்துக்கு பேசி நான் சொன்னேன். அரை மணி நேரத்துக்கு பேசியிருக்கியா? கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சபரியோட விளாக் தான் வரும். அவன் அந்த விளாக் தான் நீங்கள் பார்க்க போறீங்க.
இப்போ கிரேவி செய்யறதுக்காக வெங்காயம் வெட்டிட்டு இருக்கோம். வெங்காயம் தக்காளி எல்லாம். பிரியாணி பார்த்தீங்கன்னா தம் ஆயிட்டு இருக்கு. எத்தனை கிலோ பிரியாணி செஞ்சீங்க? 2 கிலோ. செஃப் பார்த்தீங்கன்னா கோகுல் நாளில் சந்துரு. அவர் வந்து இது அது பேர் என்னன்னா சூப்பு சூப் வந்து செஞ்சது கோகுல்னா தான். ஓகே. 2 பேரும் மாற்றி மாற்றி இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறாங்க. இக்கடா சந்தில் போய் எடுத்துங்க. கொழுக்கு மிளகு வேற. உண்மையாடே. ஐயோ கரண்டி வேற வலியுறா. ஏன் கரண்டில போட்டு அந்த கரண்டி போட்டு சரி. எந்த கரண்டியும் தெரியல. எல்லாம் கோகுல்னா வந்து இளநியை உரிக்கிறாரு. அங்க வீரன் தான் கோகுல்னா. ரெடி ஆயிடுச்சு. என்னமே இல்லடா இதுல. இல்ல ஐயோ இளநில கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணல. ஆனா பிரியாணி பயங்கரமா வந்திருக்கு. சூப்பரா இருக்கு பிரியாணி. அழகா இருக்குங்க. இல்ல பார்த்தாங்க 4 பேர் தான் பார்த்தேன்டா. பீஸ் எல்லாம் கலக்கும் போதே உடையுது. சிறப்பா இருக்கு. ஒரு பிளேட் டேஸ்ட் போறறவங்க இப்போ நம்ம வந்து லைட்டா டேஸ்ட் பண்ண போறோம். இது சைடுல இருந்து கேமரானே டேஸ்ட் பண்ணிடலாம். என்ன நினைக்கிற? வேற லெவலா பண்ணிருக்காங்க. இருந்தா நான் சூப்பரா பண்ணி கொடுத்துருப்பேன். என்னோட சூப்பரா நக்குவனி நானா கொஞ்சம் இல்லவே இல்லை. நீங்க பாருங்க கோகுல் நான் பொய் சொல்லிட்டே இருக்காரு. நீங்க பா சாப்பிடுறது. ஆஹா சிறப்பான சூடா இருக்கா? சிறப்பான சூடு. ஒரு வாய் பைட் எடுத்துக்கிறான் இம்ரானு. எல்லாம் அருமையா இருக்குடா. தரமான பிரியாணி. வச்சிடலாம் மச்சான். வச்சிடலாம். ஆமா 1008 வாட்டி. ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ஒரு வழியா செஞ்சாச்சு. நீங்க எல்லாருமே பீஸா பாத்தீங்கன்னா மயங்கிடுவீங்க. ஏன்டா இம்ரானு? गाइस வேற லெவலா தரமா பிரியாணி பிரியாணி ரெடியா இருக்கு. இங்க பாருங்க ஒவ்வொரு பீஸும் அருமையா இருக்கு. பீஸ் எடுத்து கட்டி சாப்பிட்டு காட்டுறேன். இங்க பாருங்க பீஸா பாருங்க. அப்படியே பேக் கேமரா கண்டினியூ பண்ணு மச்சான். गाइस பிரியாணி அருமையா வந்திருக்கு. பிரியாணி பாத்தீங்கன்னா எல்லாருமே மனசை விட்டுருவீங்க. தரமான பிரியாணி சந்துரு இறக்கிட்டான். இங்க பாருங்க பீஸ் ஒன்று பாருங்க எப்படி இருக்கு. கோத்தனா அப்படியே பிரியுது. பஞ்சு போல இருக்கு. மென்மைடா மச்சான். ஏய் மச்சான் எனக்கு ஒரு பைட் வை. அந்த பாட்டு வேற சமையா இருக்கும் உங்களே. गाइस கறி தான் மேட்ரு. பாருங்க வீடியோ இந்த கறி இருக்குல்ல லைஃப்ல வேற லெவலான கறி. பாருங்க பீஃப் அவ்வளோ அருமையா குக் ஆயிருக்கு. பாருங்க எங்க வீட்ல இருந்தா இந்த அளவுக்கு நான் பிரியாணி சாப்பிட்டுக்க மாட்டேன். இதெல்லாம் தோத்துரும். கண்டிப்பா தோத்துரும். மச்சான் ஆம்பூர்ல நம்ம தின்னம்ல அதே மாதிரி. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இப்போ யாருக்கு பிரியாணி வேணுமோ டக்குன்னு தாளவாடி பஸ் ஏறி வந்தீங்கன்னா ஆமா நைட்டு கூட வந்தீங்கன்னா இருக்கும். பிரியாணி இருக்கும். ஃபுல்லாவே இருக்கு. ஓகே இங்க பாருங்க பிரியாணி வியூ. ஃபுல்லா கறி தான். கறி வேணும்னு நினைச்சீங்கன்னா பிரியாணி வேணும்னு நினைச்சீங்கன்னா நைட்டுக்குள்ள தாளவாடி பஸ் ஏறி வாங்க. வெறும் 100 ரூபா தான் செலவாகும். வந்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான பிரியாணி தர சாப்பிட்டு போகலாம். தரமான பிரியாணி மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. ஆனா பீஸ் மட்டும் ஒவ்வொன்று நல்லியும் கிள்ளியும் சூப்பும் தரமா இறக்கி இருக்காங்க. பக்காவா இருக்கு. பீஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா உள்ள ரோஸ் கலர்ல இருக்கு. ஏன்னா மச்சான் ரோஸ் கலர்ல இருக்கு கறி. ரோஸ் கலர் கறி டக்கரா இருக்கு. வேற லெவல் டக்கரா இருக்கு. ஓகே டாடா. வேணுங்கிறவங்க வாங்க. வச்சுக்கோங்க. போதும். ஹாப்பி ரம்ஜான். எல்லாத்துக்கும் ஜாலியா கொண்டாடுங்க. ஹாப்பி ரம்ஜான். எல்லாருமே சனு வீட்டை போய் பிரியாணி சாப்பிட்டு வாங்க. டாடா பாய். பின்னாடி பாத்தீங்கன்னா गाइस பிரியாணி வேற லெவலா ரெடி. இளநியை உரிக்கிறாரு. அங்க வீரன் தான் கோகுல். வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு. வாவ் பிரியாணி இல்ல ஐயோ இளநில வேற லெவலா பாத்தீங்கன்னா உங்க பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் நம்ம ரம்ஜான் அன்னைக்கு சூப்பரா சாப்பிட போறோம். பீஃப் பிரியாணி, பிரெட் அல்வா, அப்புறம் பாத்தீங்கன்னா முட்டை, அப்புறம் சிக்கன் கிரேவி எல்லாம் தரமா இருக்கு கைஸ். எப்பா ஒரு பிடிச்சே ஆகணும். நம்ம அண்ணா மட்டும் பாத்தீங்கன்னா பீஃப் சாப்பிட மாட்டாரு. அதனால ஒயிட் ரைஸ் சிக்கன் அதெல்லாம் சொல்லணும்னா அவர் மட்டும் தனியா பண்ணிருக்காரு பாவம். கைஸ் வேற லெவலா இருக்கு போது. எப்படி தெரியல. சாப்பிடலாம். அப்படியே டேஸ்ட் பண்ணி சூப்பரா இருக்கு. அருமையான பிரியாணி ஒட்டுக்கா வச்சு நாக் அவுட் பண்ண போறோம். தொலைதான் தெரியுது ரொம்ப வாக்கம். சூப்பரா இருக்கு கைஸ். பிரியாணி பாருங்க. பிரியாணி பார்த்தா நான் ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் எப்படி வருவா
கைஸ் தரமா ரெடி ஆயிடுச்சு. எப்படி சாப்பிடணும்? சாப்பிட்டு இருக்கோம். எங்க வீட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இருங்க ஃபஸ்ட்டு முட்டையை பிக்கணுமா? இது பீஸ் சூப்பரான வெந்திருக்கு. பீஸை வச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ரம்ஜான் யாரெல்லாம் வீட்டில் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஏமாச்சா சிக்கன் மச்சான் உங்களுக்கு பிடிக்கும்னா உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க சார். அப்புறம் ஜாஸ்தி கமெண்ட் வரும். ஆமாம் கைஸ், உங்களுக்கு பிரியாணி பிடிக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தட்டி விடுன்னு பார்க்கலாம் எத்தனை பேர் பிரியாணி பிடிக்கும் நான் பார்க்குறேன். ஏமாச்சா பீச்சஸ் பிரியாணி சாப்பிட்றது இருக்காங்க. இப்படி பிச்சு வச்சு சாப்பிடல. நீ அந்த மாதிரி சொல்லுவீங்க நான் இருக்கிறேன். இன்னும் புரியல. நான் பீஸ் மேலே நான் பார்த்தது ஒரே ஒரு டைம் தான் பார்த்தேன். நாம சாப்பிட்றத வைடா நீ புண்டா இப்படி ஒன்று பிச்சு வச்சுட்டு இது வச்சுட்டு அது கொஞ்சம் கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பைட் நம்ம வைக்க போகிறோம். முதல் பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்துக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமாக வெந்திருக்க பீஃப் வந்து ஒரு பீஸ் போட்டுக்கணும். அப்புறம் சிக்கன் இருக்குல்ல, சிக்கன் கிரேவியோட சேர்த்து ஒரு கொஞ்சம் வச்சுக்கணும். ஓகே. அப்புறம் வெங்காயம் எடுத்து ஒரு பீஸ் வச்சுக்கணும். ஓகே. சாப்பாடு எடுத்து மேலே வச்சு அப்படியே ஒரு பெரிய வாய், அப்படியே பெரிய வாய். அதே மாதிரி பைட்டு நான் ஒன்று எடுத்து போகிறேன். இது நீயா? இப்போ பாருங்க என் பைட் எப்படி இருக்குன்னு. தரமான பைட்டு ஃபுல்லா. நான் சீரியஸாக முட்டையோட சாப்பிட்டா சூப்பராக. கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. முடியல கைஸ், வயிறெல்லாம் சரியான ஃபுல் ஆயிடுச்சு. எப்படி மச்சா இருந்துச்சு டேஸ்ட்டு? ஹெவி சாப்பாடு கைஸ். எனக்கு இப்போ என்னன்னா என்னோட உடம்புக்கு ஒரு குட்டி இந்த இடத்துல ஒரு தொப்பையை போட்டான். எனக்கு ஒரு தொப்பையை வந்துருச்சு லைட்டாக தொப்பை. பார்த்தீங்களா இங்கே இருக்கு ஒரு குட்டி தொப்பையை போட்டாச்சு. நீ ஃபுல்லா போயிட்டு நல்லா ஒரு தூக்கம் தூங்கணும்னு வச்சுக்காங்களேன். பயங்கரமான அல்டிமேட்டாக இப்போ தூங்கினாதான் கைஸ் கரெக்டாக இருக்கும். வயிற்றுக்குள்ள ஃபுல்லா அப்படியே ஓடுதுங்க. பிரியாணி கறி, ஒரு மாடு ஓடுது, அப்படியே பக்கத்தில் கோழி ஓடுது, பக்கத்தில் ஒரு முட்டையை போட்டிருக்கு ஒரு கோழி. எல்லாத்தையும் எல்லாமே செஞ்சது எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணியாச்சு. இங்கே ஒருத்தர் நடக்க முடியாது நடந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி தொப்பை, அதில் இன்னொரு தொப்பை. நம்ம காய்ஸ் வந்துருந்தானுங்கன்னா தொப்பையை போட்டு இருந்திருக்கலாம். நம்ம பசங்களை தான் மிஸ் பண்றோம். எல்லாம் வந்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சரி விடுங்க, என்ன பண்றது, எல்லாம் அவங்க சூழ்நிலை சந்தர்ப்பம்னால வர முடியல. இன்னைக்கு டே ஃபுல்ஃபில். ஆமா, நல்ல பெரிய ரம்ஜான் வேற லெவலான ரம்ஜான். லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் ரம்ஜான் அன்னைக்கு தனியாக நாங்கள் சமைச்சு சாப்பிட்றது இதான் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம். சூப்பரான பிரியாணி, பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பெஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில இருந்து ஒரு 160 கிலோமீட்டர் தூரமாக இருந்ததுக்கு பயங்கரமான பிரியாணி பயங்கரம் பண்ணி விட்டாங்க. மச்சான் மச்சான் காலேஜில் சொதப்பினாலும் இங்கே வெளியே வரும்போது சொதப்பவே மாட்டேன் மச்சான். காலேஜ்ல ஏன் சொதப்புனது காரணம் 30 கிலோ ஒழுங்கா பொருள் வாங்கி கொடுக்கல. அது இல்லாம 30 கிலோங்கிற ஒரு பெரிய ஆர்டர். அதனால அது எண்ணெயெல்லாம் வாங்கி தராம அதை விடுங்க. அதை பத்தி அதுக்கு பேசிட்டு ஜாலியா ரம்ஜான் முடிஞ்சு. ஹாப்பி ரம்ஜான் டு யூ ஆல். ஓகே, நான் போய் தூங்க போறேன். தூங்கிட்டு ஈவினிங் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சிருவோம். தொப்பக்கார நண்பா, உங்களுக்கு தொப்பா அதிகம்பா. சின்னதாக தான் இருக்குது. கைஸ் வந்தானே குழந்தை பிறக்கும் போது. ஆனா போட்டோ ஷூட் பண்ணா பயங்கரமா இருக்கும். வயிற்றுக்கு இப்படி கை வச்சு பண்ணுவாங்கல்ல, அப்படிதான் தெரியுது. ஓ காய்ஸ், 3 மாசம் இப்ப 3 மாசம் ஆயிருக்கு. கூடி சீக்கிரம் 3 மாசத்துல குழந்தை வந்துடும். இருக்குங்க, அவனுக்கு இப்ப 2 மாசம் ஆயிருக்கு. ஆனா ஃபுல்லா ஆயிடுச்சுங்க. எல்லாருக்கும் ஃபுல் ஓகே கைஸ். கையெல்லாம் வலிக்கிறா, எனக்கு பிடிக்க முடியலடா. ஓகே கைஸ், டாடா. நிக்கவே முடியல கைஸ், பை. இது குட் நைட் மாதிரி. இது வந்து என்னது மச்சான்? ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ நம்ம ஜாலியாக சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் அது ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருப்போம். சபரிதா பிளாகில் எடுத்துருப்போம், பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்துருந்துச்சு, நல்லா சாப்பிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் சில பேர் வரல, மற்றபடி எல்லாம் ஜாலியாக தான் இருந்துச்சு கைஸ். அவ்வளோதான். எங்களோட நம்ம சேனல் புதுசாக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், டாட்டா. அடுத்த வீடியோ சந்திப்போம்.